காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் எச்சரிக்கை. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை ஒட்டி இன்று முதல் 3200 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 800 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கன்னியாகுமரியில் பரவலாக பெய்யும் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதித்த மாவட்ட நிர்வாகம். சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு நடிகர் ஜெய்சங்கரின் பெயர். வந்தைவெளி பாக்கத்தின் 5வது குறுக்கு தெருவுக்கு SP வெங்கட்ராமன் தெரு என பெயர் சூட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் ஒரே நாளில் கிலோவுக்கு 3000 அதிகரித்த வெள்ளி விலை. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி அக்டோபர் 1 முதல் அமலாகும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்திய விமானப்படையிலிருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் மிக் ரக போர் விமானங்கள். 66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம். மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரனின் MLA அலுவலக உதவியாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு. பண்டைய தமிழர் நாகரிகம் தொடர்பாக பூம்புகார் அருகே கடலுக்கடியில் 7வது நாளாக ஆய்வு. வணிக நகரம் இருந்ததற்கான கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பதியில் 3வது நாள் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்கசிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமியை வழிபட்ட பக்தர்கள். நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்தது வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கணித ஆசிரியராக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் திட்டவட்டம். தன்னை பற்றி வதந்தி பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. கரூரில் பரப்புரை செய்ய அனுமதி கிடைக்காத நிலையில் தவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. நீதிமன்றத்தை நாடுவது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். அரசியல் ரீதியில் பொருள் தரும் வகையில் கருத்துக்களை பேசக்கூடாது என சூரியகுமார் யாதவுக்கு ICC அறிவுரை.
இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் சைகை காட்டிய 2 பாகிஸ்தான் வீரர்களிடம் இன்று விசாரணை. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் எச்சரிக்கை. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை ஒட்டி இன்று முதல் 3200 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 800 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கன்னியாகுமரியில் பரவலாக பெய்யும் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதித்த மாவட்ட நிர்வாகம். சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு நடிகர் ஜெய்சங்கரின் பெயர். வந்தைவெளி பாக்கத்தின் 5வது குறுக்கு தெருவுக்கு SP வெங்கட்ராமன் தெரு என பெயர் சூட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் ஒரே நாளில் கிலோவுக்கு 3000 அதிகரித்த வெள்ளி விலை. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி அக்டோபர் 1 முதல் அமலாகும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்திய விமானப்படையிலிருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் மிக் ரக போர் விமானங்கள். 66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம். மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரனின் MLA அலுவலக உதவியாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு. பண்டைய தமிழர் நாகரிகம் தொடர்பாக பூம்புகார் அருகே கடலுக்கடியில் 7வது நாளாக ஆய்வு. வணிக நகரம் இருந்ததற்கான கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பதியில் 3வது நாள் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்கசிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமியை வழிபட்ட பக்தர்கள். நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்தது வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கணித ஆசிரியராக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் திட்டவட்டம். தன்னை பற்றி வதந்தி பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. கரூரில் பரப்புரை செய்ய அனுமதி கிடைக்காத நிலையில் தவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. நீதிமன்றத்தை நாடுவது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார்.
அரசியல் ரீதியில் பொருள் தரும் வகையில் கருத்துக்களை பேசக்கூடாது என சூரியகுமார் யாதவுக்கு ஐசிசி அறிவுரை. இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் சைகை காட்டிய 2 பாகிஸ்தான் வீரர்களிடம் இன்று விசாரணை.